வணக்கம் நண்பர்களே. 2022ஆம் ஆண்டு வெளிவந்த குரூப் 2க்கான பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே முடிஞ்சு கவுன்சிலிங்கும் அட்டெண்ட் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2022 குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாம் 25/2/2023 நடைபெற்றுச்சுங்க. ஸோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம்க்கான ஆன்சர் புக்லெட் வந்து தற்போது டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மெயின்ஸ்க்கான ஆன்சர் புக்லெட்ல நீங்க எவ்வளவு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால அந்த ஆன்சர் புக்லெட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்கறது மூலியமாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இது ஃப்ரீ இல்லைங்க, ரூபாய் காசு கட்டி தான் நம்ம உங்களுடைய ஆன்சர் புக்லெட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். குரூப் 2 மெயின்ஸ் பேப்பருக்கான ஆன்சர் புக்லெட்டை டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிருங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணி உள்ள போகணும். ஸோ இதுல நீங்க உங்களுடைய லாகின் ஐடியை போட்டுட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போகலாம். லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல டேஷ்போர்ட் நமக்கு காட்டுங்க. இந்த டேஷ்போர்ட்ல இதுலயும் நீங்க கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஆன்சர் ஷீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அறிவிக்கை எண் அப்படின்னு காட்டுங்க. இதுல நீங்க குரூப் 2வை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபீஸ் ரூபா அப்படின்னும் இந்த பேப்பரை டவுன்லோட் பண்றதுக்கான காலம் எவ்வளவு நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த குரூப் 2 மெயின்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கான காலம் 11/11/2024 இருந்து 10/11/2025 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இயர் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நாம நடந்து முடிந்த குரூப் 2க்கான மெயின்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டைம் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூபாய் காசு கட்டுற மாதிரியும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம கீழே வரும் பொழுது சில குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெயின்ஸ் ஆன்சர் புக்லெட் 1 வருட காலம் மட்டுமே இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷனும் செகண்ட் வேல்யூவேஷனுக்கான மார்க் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா தேர்ட் வேல்யூவேஷன் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தா கீழே இருக்கக்கூடிய வெப்சைட் மூலயமா நீங்க போய் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கீழே வரும் பொழுது நமக்கு பேப்பர் 1ஆ பேப்பர் 2ஆ அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து மெயின்ஸ்க்கான பேப்பர் வந்து 2 நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு பேப்பரும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு பேப்பர் நடந்துச்சு. ஸோ அந்த எலிஜிபிலிட்டிக்கான மார்க் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மார்க் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஜிஎஸ்க்கான மார்க் வந்து கணக்குல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டியில குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் எடுத்திருக்கணும், இல்லைன்னா உங்களுடைய செகண்ட் பேப்பர் திருத்தவே மாட்டாங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒன்றா இருந்தது. ஸோ செகண்ட் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேப்பர் 2வை கிளிக் பண்ணி விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட சொல்லுங்க. ஸோ ரூபா ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் புக்லெட்டை டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுக்கு 2 பேப்பருமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையுமே டிக் பண்ணி விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் புக்லெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. உங்களால ரூபா ஃபீஸ் பே பண்ணி உங்களுடைய மெயின்ஸ் பேப்பரை பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது கண்டிப்பா அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு, அதாவது குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.